இன்னைக்கு என்னெல்லாம் குறை சொல்றாங்க. அவரு வந்து போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தாருங்க. அவரு வந்து பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்தாருங்க. நானே கூட அவர்ட்ட வந்து வாங்கியிருக்கேங்க. அப்படின்லாம் எழுதுறாங்க. சாதாரணமா பார்த்த மனிதர்கள், சாதாரணமா பார்த்த நபர்கள் வந்து இன்னைக்கு பேரவைக்குள்ள சண்டமாருதம் பண்றாங்க. ஒரு சிறு கூட்டம் வந்து முதல்வர சுத்தி அதிகாரிகள், ம். ஒரு சில இன்டலெக்சுவல்ஸ் இவங்க எல்லாருமே முதல்வர்கள சுத்தி அவங்க ஒரு ஒரு கார்ட்டல் மாதிரி இருந்துட்டு, எந்த தகவல சொல்லணும், எந்த தகவல சொல்லக்கூடாது. திமுகல மேல்மட்டத்துல இல்ல முடிவெடுக்கக்கூடிய தகவலா இருக்கக்கூடியவங்களுடைய வாரிசுகள் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும்பொழுது சார் ரொம்ப கரெக்ட்டா சொல்றீங்க. அவங்க அரசியல் வாரிசுகளா வந்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே இல்ல சார். இந்த அரசியல் களத்திலேயே இருக்கிறவர்களால கூட ம். கணிக்க முடியாத அளவுக்கு ஐயா விஜய் வந்து தமிழ் சமூகத்தினுடைய மனதில ஏதோ ஒரு விதத்துல இறங்கியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் சரியா கணிச்சிருந்தாரு. மத்த யாரும் கணிக்கல. சார் பஞ்சாயத்துல ஒரு பஞ்சாயத்துக்குள்ள கொண்டு ஒரு டாஸ்மாக் கடை வைக்கலாமா? இதுவரைக்கும் அரசியல்ல இருந்து 60க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சினிமாக்குள்ள வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க, எம்பி ஆயிருக்காங்க, மினிஸ்டர் ஆயிருக்காங்க. ஒருத்தர் தேர்தல் அரசியலுக்கு வராருல்ல, அவரோட ஆட்டிட்யூட் வேறவா இருக்கும். ம். நீங்க ஒரு தடவ மக்கள பார்த்து ஒரு தேர்தல்ல கைகூப்பி ஓட்டு கேட்டுட்டீங்கன்னு வைங்க, உங்களோட ஆட்டிட்யூடே மாறிரும். ஆனா அது வெறும் ஒரு அதிகாரம் மட்டும் கிடையாதுல்ல. அது வந்து ஒரு சமூகத்த பத்தின புரிதல், அவர்களுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும். எது நம்மள பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறத பத்தி அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். ஆனா அரசியல்வாதியை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, இவங்க மனசுல அது ஓடாது. சார் இது திரும்பவும் சொல்றேன். இந்த இருவரும் கழகங்களை டிஸ்டர்ப் பண்ணதே இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமா மாறிடுச்சு. அதற்கு முன்னாலே இருந்தது. ஆனா அதற்கு முன்னால அந்த பிரதானமான இடத்துல இருந்த தலைவர்கள் வந்து ரொம்ப சென்ஸா இதை தாண்டி போகக்கூடாது, இதுக்கு மேல இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதற்கு அப்புறம் வந்தவங்க வந்து அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையை மிஸ் பண்ணதுனால தான் இந்த இடம் வந்து நடந்துருச்சு. சூப்பரா இருக்கு. அம்மா எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் வந்து தாவேகா கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிடும் அப்படின்றத நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே கணித்து பல்வேறு இடங்கள்ல பேசியவர் அண்ணன் பெருமாள் மணி அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அண்ணா வணக்கம். ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனா இது போலானே. மாற்றம்ன்றது தான் விஜய் அவர்கள் சொன்னது, மக்களும் நம்பியது. மாற்றம் தொடங்கிருச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆமா, மாற்றம் வந்து நிச்சயமா தொடங்கிருச்சு. என்னன்னா வந்து உங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் என்ன நினைச்சாங்க? பெரும்பாலானவர்கள் என்ன கருத்து இருந்ததுன்னா, 2 பெரிய முன்னேற்ற கழகங்கள தாண்டி வர முடியுமா? தாவேகாவால வர முடியுமா? அப்படிங்கிறது தான் மக்கள் பெரும்பாலும் அரசியலை உற்று கவனிக்கிறவங்க மனசுலயே அந்த கேள்வி இருந்தது. இப்போ நமக்கு பல நண்பர்கள் தெரியும். அவங்க வந்து அரசியல்ல வந்து இந்த தேர்தல் நேரத்துல இங்க போறதா, அங்க போறதா அப்படின்னு எல்லார்ட்டயும் ஆலோசனை கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க யாருமே சாதாரண ஆட்கள் இல்ல. பெரிய பொறுப்புகள்ல இருந்தவங்க. அப்படிலாம் இருந்தப்போ நம்ம நண்பர்கள் பல பேர் வந்து "தாவேகா போங்கங்க நல்லாருக்கும். கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துரும்" அப்படின்னு சொன்னப்போ, பெரும்பாலும் இதற்கு முன்னால் இப்போ நீங்க இந்த தேர்தலை ஒட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ற இடத்துல இருந்திருப்பாங்கல்ல. அதுல பல பேரே வந்து நம்பல. நல்லா பேசுறாங்க, கூப்பிட்டு கருத்துலாம் கேட்டாங்க. ஆனா அவங்களே வந்து ஒரு சந்தேகத்தோட வந்து அப்போ பொலிட்டிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி மைண்ட்ல வந்து தாவேகா பத்தி பெரிய ஐடியா எதுவுமே இல்ல. இப்போ மாற்றம் அப்படிங்கிறனாலே அது எப்படி வரணும்னா, அது ஒரு திடீர்னு கண்ணுக்கு தெரியாம ஒரு அலை போல வந்து வீசுறது தானே மாற்றம். அப்பதானே அத வந்து நம்ம மாற்றம்ங்கிற ஏத்துக்க முடியும். இப்போ வந்து திமுகவோ, அஇஅதிமுகவோ மாறி மாறி வராங்கன்னா அது மாற்று. இவங்களுக்கு பதில் அவங்க வராங்க, அவங்களுக்கு பதில் இவங்க வராங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தலைவர்களே வந்து இன்னைக்கு நினைக்கிறாங்க. ஐயோ! நம்ம வந்து சேர்ந்திருக்கலாமே, போயிருந்திருக்கலாமே, இன்னைக்கு நம்ம ப்ரொஃபைல் அங்க எப்படியோ இருந்திருக்குமே. மிஸ் ஆயிரலாமே. பெரிய ப்ரொஃபைலோட நம்ம இன்னைக்கு இருந்திருக்க முடியுமேன்றாங்க. அப்போ நம்ம தனிப்பட்ட அனுபவத்தில இருந்தே அந்த மாற்றத்த வந்து நம்ம வந்து உணர்றோம். இப்போ இப்ப என்னையவே நீங்க எடுத்துக்கங்களேன். நான் வந்து 2025 விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். விக்கிரவாண்டி கூட்டத்த பார்த்த பிறகே, இல்லங்க இவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவாரு. ஈவன் நான் 25/8/2025 அதாவது கடந்த
ஆகஸ்ட்ல 25ஆம் தேதி நான் வந்து ஒரு முக்கியமான நேரலை விவாதத்துல சொன்னப்போ, எல்லாருமே சிரிச்சாங்க. ம். விஜய் முதல்வராகவோ அல்லது எதிர்க்கட்சி தலைவராகவோ வருவார் அப்படின்னா, எல்லாருமே வந்து அத வந்து அது வந்து ரொம்ப இயல்பா நடந்தது. ம். ஏன்னா, அன்றைக்கு அவங்களோட மனநிலை அப்படிதான் இருந்தது. அப்ப என்னன்னா, இது உண்மையிலேயே தேர்தல்ல ஒரு மாற்றம். பெரிய அளவுல ஒரு மாற்றம் வந்திருக்கு. இப்ப நான் அத தனிப்பட்ட முறையிலே உணர்றேன். இப்போ எப்படிங்க வரும்? என்ன வரும்? அப்படின்னு உரையாடினவங்க கூட, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு 400, 500 பேராவது பேசியிருப்பாங்க. எப்படி இத நீங்க சென்ஸ் பண்ணீங்க? அப்ப நான் என் அளவுலயே அந்த இத உணர்றேன். ஏன்னா, ம். ஒரு 10 வருஷமா நான் ஊடகத்துல இருக்கேன். வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டுருக்கேன். எவ்வளவோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். ஆனா, இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பர்சனலா என்னோட லைஃப்ல குடுக்குற மாற்றத்தில இருந்து, தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ள என்ன மாற்றத்த குடுத்திருக்கு. இப்ப நீங்க வந்து ம். இருவரும் தேசிய கட்சிகளே, இந்த முன்னேற்ற கழகங்கள நம்ம வந்து எப்படி கையாள்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருந்த பொழுது, அப்ப நிஜமாகவே ஒரு மாற்றமா வந்து அவர் வந்திருக்காரு. அந்த மாற்றம் வந்து நிர்வாகத்துக்குள்ள எப்படி எதிரொலிக்குதுன்னா, ரொம்ப சாதாரணமான ஆட்கள் இன்னைக்கு அமைச்சராயிருக்காங்க. ம். ரொம்ப நீங்க வந்து இப்ப பேரலை, நேரலை போயிட்டுருக்குல்ல. நீங்க பாருங்களேன், ஆளும் தரப்பு, எதிர் தரப்பு 2 ட்ரெஷரி பெஞ்ச், அப்போசிஷன் பெஞ்சுன்னு ம். சொல்லுவாங்க. ட்ரெஷரி பெஞ்சோட ஆவரேஜ் வயசு 40 தான் இருக்கும். ஆமா. ஆப்போசிஷன் பெஞ்சோட ஆவரேஜ் வயசு 60 இருக்கும். இன்னொன்னு பாருங்க, நீங்க எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள்லாம் எதிர்வரிசையில இருக்காங்க. நீங்க எதிர்வரிசையோட மொத்த மதிப்ப கூட்டுனீங்கன்னா, நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவா பேசினா கூட லட்சம் கோடிய தாண்டுற அளவுக்கு அது இருக்கு. ஆனா, ஆளும் தரப்புல இருக்கிறவர்களோட செல்வத்தோட மதிப்பு என்ன? அவங்க எவ்வளவு எளிய பின்புலம். பல பேர் வந்து அவங்க வாழ்க்கையில முதன்முறையா ஏறுகிற காரே வந்து ம். அரசு கொடுக்கிற அரசு வாகனமா இருக்குதுங்கிறதெல்லாம் அப்போ இந்த மாற்றம் வந்து எப்பவாவது ஒரு ஒரு நம்ம இப்ப இதுவரை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 67ல பெருந்தகை அண்ணா கொண்டு வந்தது ஒரு பெரிய மாற்றம். ரொம்ப ஏழை எளியவர்கள், சாமானியவர்கள் "அப்பா இவனாப்பா அமைச்சர் ஆயிட்டானா, மந்திரி ஆயிட்டானா, எம்எல்ஏ ஆயிட்டானா" அப்படின்னு ஒரு வியந்தாங்க. ம். அப்ப 77ல வந்து அப்படியாப்பட்ட ஒரு வியப்பு இருந்தது. ம். என்னப்பா அந்த பையன் அமைச்சர் ஆயிட்டானா, அந்த பையன் எம்எல்ஏ ஆயிட்டானா அப்படி. அதே போல ஒரு மாற்றம் வந்து இன்னைக்கு 2026ல வந்திருக்கு. ஏன்னா, இது வந்து வெறும் அதிகாரம் வந்து கைமாறுறது கிடையாது. இது ஒரு ஒரு சமூகத்தினுடைய போக்கிலேயே நீங்க ரொம்ப ஏன்னா சமூகம் ஒரு அடுக்கு அப்படி மேல வரும். ம். வந்த பிறகு கீழ இருக்கிற ஒரு அடுக்கு இயல்பா இருக்கும். நம்ம தமிழ் சமூகத்தில அந்த அடுக்குகள் அப்படி நம்ம மேல இருக்கிறவங்க அப்படி வந்துட்டே இருக்கு. நம்ம ரொம்ப இந்த ஒரு மத்திய தர பொருளாதாரத்தில நம்ம நெறைய பேர வச்சிருக்கோம். மற்ற மாநிலங்கள ஒப்பிடுகிற பொழுது. ஆனா அரசியல் அதிகாரம் கடைக்கோடியில இருக்கவங்களுக்கு போறதுங்கிறது, ம். அது வெறும் ஒரு அதிகாரம் மட்டும் கிடையாதுல்ல. அது வந்து ஒரு சமூகத்த பத்தின புரிதல், அவர்களுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள்ல முக்கியத்துவம் குடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும். எது நம்மள பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறத பத்தி அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். அப்ப இதெல்லாம் கலந்து தான் அந்த மாற்றம் வந்து இன்னைக்கு அதனால ம். தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இத பத்தி இவ்வளோ பேசுறாங்க. ஆங்கில ஊடகங்கள் இவ்வளோ வியந்து பேசுது. நீங்க தமிழ்நாட்ட விட்டு வெளிமாநிலங்களுக்கு போகிறபோது தான் ஐயா விஜய ம். வந்து நம்ம ரொம்ப ஆச்சரியமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த முடிவுகள் வந்த நேரத்தில நான் ஹைதராபாத் போயிருந்தேன், மும்பை போயிருந்தேன், புனே போயிருந்தேன், அம் அலகாபாத் போயிருந்தேன். இப்படி எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து சொல்லி வச்ச மாரி விஜய் தளபதி அப்படின்றாங்க. ம். நம்ம தளபதி விஜய்ன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இது எப்படி இந்த பேர் வந்து தமிழ்நாடு இந்தியா முழுக்க போச்சுன்னே தெரியல. ம். இப்ப நம்ம எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றது வந்து விஜய் தளபதி அப்படின்றாங்க. அப்ப எப்படி இந்தியா முழுக்க இது வந்து 2வது நம்மகிட்ட நம்ம ஏதோ ஒரு விஷயமா இப்போ ஒரு ஒரு ஆட்டோ டிரைவரோ, இல்ல ஒரு கேப் டிரைவரோ, இல்ல ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டோ நம்மள வந்து பார்க்குறப்போ, நம்ம இங்கேருந்து வரோம்ன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பெரும்பாலானவர்கள் சொல்ற ஒரு வார்த்தை, அப்ப ம். இந்தியா முழுக்க விஜய் தளபதி அப்படிங்கிறது வந்து பெருசா பரவியிருக்கு. ம். அப்ப இதத்தான் நான் வந்து நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா 2 தேசிய கட்சிகள் இன்னைக்கு வலிமையா இருக்கு. இந்தியா முழுக்க 2 தேசிய கட்சிகளும் வலிமையா இருக்கு. தமிழ்நாட்டுல அதற்கு எதிரா 2 பிராந்திய கட்சிகள் மிக வலிமையா இருக்கு. அப்ப இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு மனிதனுக்குள்ள எவ்வளோ ஒரு ஆற்றலும், ஒரு சக்தியும் இருந்திருந்தா, நம்பிக்கையும் இருந்திருந்தா, இப்படி ஒரு மாற்றத்த பண்ணியிருப்பாரு. ம். அப்படிங்கிறத வந்து ரொம்ப வியந்து தான் பார்க்க வேண்டியது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ம். ஒரு 100 நாள்ன்றது வரப்போகுது. அ. சோ ஃபார் ஒரு அசெம்பிளி செஷனும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பேசிக்கொண்டு இருக்கும்போது. இதுல விஜய் இந்த ஒரு விஷயம் நானே எதிர்பார்க்கல. சிறப்பாக இத செஞ்சிருக்காரு. இல்ல இது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அப்ப நீங்க பார்த்த விஷயம் என்ன இருக்கு? இல்ல அவர் வந்த உடனே ஒரு இடத்த கரெக்ட்டா பின் பாயிண்ட் பண்ணி சொன்னார்ல. ஊழல், லஞ்சம் ம். இந்த 2யும் ஒழிக்கிறது தான்
முதல் பணி அப்படின்னு போடுறாரு. அப்ப இந்த ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குன்றது நமக்கு தெரியும். ம். எப்படி எவ்வளோ எவ்வளோ அழகா என்னன்னா நீங்க நிர்வாக ரீதியா வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்துறது ரொம்ப ஈஸி. ம். இப்போ நீங்க ஒரு ஸ்கீம்லயே ஊழல் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா நீங்க எல்லா ஃபைலையுமே வந்து அதை வெவ்வேறு வேலைகளை பார்த்தா தான் ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் ஒரு பெருந்தொகையை எடுக்க ம். முடியும். ஏன்னா ஊழல்ங்கிறது மேலே இருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். லஞ்சங்கிறது கீழே இருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ம். என்னன்னா இந்த ரெண்டுமே இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிடுச்சு. ஓகே. நீங்கள் இப்போ ஒரு ஒரு சான்றிதழ் கேட்டு நீங்கள் போறீங்க. அவர் உங்களுக்காக மெனக்கிடுறாரு, வேலை பார்க்குறாரு. அப்போ மக்கள் மனமும் வந்து வந்து ஐயா சார் இருக்கட்டும் சார் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு கொடுத்தது ஒரு நேரம். ம். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணமே கொடுத்தா கூட உங்களுக்கு எப்போ வேலை முடியும்னே தெரியாதுங்கிற ஒரு இடத்துக்கு ம். எக்ஸ்ட்ரீமா வந்து போயிருச்சு. சார் எல்லா ஃபார்மாலிட்டியும் பண்ணியாச்சு. இன்னும் டிலே ஆகுது. அப்படி இருங்க சார் நாளைக்கு பண்ணிடலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்துருச்சு. மேல இந்த ஊழல் பத்தி நம்ம வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா எவ்வளவு நீட்டா அவங்க வந்து இத வந்து எந்த ஸ்கீம்லேருந்து எப்படி எடுக்கணும். ஏன்னா எல்லா துறைகள்லயுமே இது வந்து விரவி இருக்கு. ம். இப்போ வந்து நீங்க ஒரு ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க பயணிக்கிற வாகனங்களா இருக்கட்டும், அவங்க பயணிக்கிற அ அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்க வீடு, ஏங்க 20,000 ஸ்கொயர் ஃபீட்லலாம் வீடு கட்டுறாங்க. முன்னெல்லாம் தலைவர்கள் இப்படி இருந்ததில்ல. எவ்வளோ எளிய வாழ்க்கைய வந்து நம்ம தலைவர்கள் வாழ்ந்தாங்க. அப்ப இது எல்லாமே கண்ணு முன்னாட வந்து போன பிறகு, ம். மேல்மட்டத்துல மட்டும் இல்ல. அது வந்து ஒரு ஒரு கவுன்சிலர் வரைக்குமே கூட அது எந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் தொடங்கி ஒரு கவுன்சிலர் வரைக்கும் எந்த அளவுக்கு புரையோடி போயிருந்தது. ஒரு மேல ஒரு ஐஏஎஸ் தொடங்கி விஏஓ வரைக்கும் எப்படி இருந்ததுங்கும்போது, அவர் நேரா வந்து சொல்றாரு, "இது ஊழல், லஞ்சத்துக்கு எதிரான அரசு." ம். அது மட்டும் சொல்லல. மக்கள்ட்ட அவர் சொல்லக்கூடிய இன்னொரு 20, 25 வருஷம் கூட ஐயா விஜய் வந்து அரசியல்ல இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்துல இருக்கலாம். ஆனா, அவர் வாழ்க்கையில அவர் பேசக்கூடிய மிக முக்கியமான வார்த்தைய அவர் பேசிட்டார். ம். ம். மக்கள பார்த்து நேரடியா லஞ்சம் குடுக்காதீங்க. இது உங்க அரசு, உங்க அண்ணனோட அரசு, உங்க பிள்ளையோட அரசு, உங்க சகோதரனோட அரசு, உங்க தாய்மாமனோட அரசு. லஞ்சம் குடுக்காதீங்கன்னு ஒரு தலைவர் வந்து இந்தியால இதுவரை டிக்ளேரே பண்ணதில்லங்க. ம். எவ்வளவோ முதல்வர்கள் இருந்திருக்காங்க. இத விட ரொம்ப சிறந்த தத்துவ பின்புலம் உள்ளவங்க இருந்திருக்காங்க. மக்களுக்காக அயராது பாடுபட்டவர்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா, நீங்க சிஸ்டத்த அப்படி நேர்த்தியா அமைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். ம். ஆனா, ஒரு முதல்வர் இந்தியால முதன் முறையா நேரடியா சொல்றாரு. லஞ்சம் குடுக்காதீங்க. நீங்க நீங்க சிஸ்டத்த சரியா வைக்காம லஞ்சம் குடுக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அது பாரதூரமான விளைவுகள ஏற்படுத்தும். ம். ஆனா, இவரு நேரடியா சொல்லிட்டாரு. அப்போ அந்த மாற்றத்த வந்து நீங்க வந்து அரசு அதிகாரிகள் நியமனத்துல எவ்வளவு நேர்த்தியா பண்ணாங்க. ஏதோ புதுசா வர்ற ஒரு அரசு, ஆர்வக் கோளாறுல தெரிஞ்சவங்க அதெல்லாம் இல்ல. ரொம்ப நேர்த்தியா நியமனங்கள் பண்ணப்பட்டது. அதிகாரிகள் மத்தியிலே அத வியந்து பார்த்தாங்க. என்ன இவ்வளவு நேர்த்தியா பண்றாங்க? யார் இதுக்கெல்லாம் யோசனை குடுக்குறதுன்னு. அப்புறம் பட்ஜெட் எடுத்துக்கங்க. பட்ஜெட்ல எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க? ஒரு புது அரசு, நெறைய ஸ்கீம்ஸ், ரொம்ப ஃபேண்டஸியா எதையாவது சொல்லுவாங்க. ம். ஆனா, மாநில பொருளாதார நிலைமைய புரிஞ்சு, இத இப்படிதான் நம்ம வந்து சீர்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, ரொம்ப எதார்த்தத்துல நின்னு ஒரு பட்ஜெட்ட வந்து அரசு வந்து குடுத்திருக்கு. அப்போ 2 விஷயம் அவங்களுக்கு தெரியுது. எத சரி பண்ணணும், எத நேர்த்தியா கொண்டு போணும். ம். அப்ப எத சரி பண்ணணுமோ, இந்த லஞ்சம், ஊழலுக்கு எதிரா கடுமையா களமாடுறாங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 20% சில சில இடங்கள்லலாம் 40% வரைக்கும் போயிருச்சு. ம். பேரவைக்குள்ளேயே ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு 3%. அப்போ குற்றம் சாட்டுறதே நீங்க 3%ல தான் குற்றம் சாட்ட முடியுது. இவங்க 2 கோடி வாங்கிட்டதா சொல்லப்படுது. இவங்க 4 கோடி வாங்கிட்டதா ஆனா அதற்கு முன்னால் அந்த துறைகள்ல இருந்தவர்கள் இவங்க 50 லட்டு வாங்கிட்டாங்க, ம். 100 லட்டு வாங்கிட்டாங்க அப்படின்லாம் எழுதிட்டு இருந்த ஊடகங்களே, புலனாய்வு ஊடகங்களே இன்னைக்கு என்ன எழுத முடியுது? அவங்க 2 லட்டு வாங்கிட்டதா சொல்லப்படுது. இப்போ பாரே மேல போயிருச்சு பாருங்களேன். ம். இவங்க இந்த அரசு ரொம்ப நேர்மையான அரசுன்னு சொல்றாங்க. ஆனா 2 லட்டு வாங்கிட்டாங்க. சார் முன்னாடி அதுல 200 லட்டு வாங்கிட்டு இருந்ததுன்னு இவங்களே ஆதாரத்தோட எழுதுனாங்க. ம். 200 லட்டு இங்க இருந்து அங்க குடுக்குறாங்க, அங்க இருந்து இங்க போகுதுன்னுலாம் எழுதினவங்க. இன்னைக்கு 2 லட்டுன்னா கூட ஏங்க நீங்க நேர்மையான அரசுன்னு தானே சொன்னீங்க. ஏன் நீங்க 2 லட்டு? அப்போ அந்த டோன் எப்படி மாறி இருக்கு பாருங்க. அப்ப இதுதானே மாற்றம்ங்கிறது. ம். நீங்க கடந்த முறை இந்த புலனாய்வுதல்கள்லாம் எதுனா ஏங்க இவரு அங்க குடுக்குறாரு, இவரு இங்க இருந்து அங்க போகுது, இது இங்க இருந்து இங்க வருதுங்க அப்படின்னு உறுதியா எழுதினவங்க,
இன்றைக்கு அதோட வால்யூம் வந்து ரொம்ப 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 குறைஞ்சு ஒரு இது இருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்க இப்படி இருக்கு. அப்ப இது எல்லாமே எல்லா இடத்துலயுமே இந்த மாற்றம் வந்து பெரிய அளவுல வருது. அப்போ அதிகாரிகள் மட்டத்துல வந்து இது வந்து ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. நாம வந்து இதெல்லாம் மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சிஸ்டத்தை வந்துங்க நீங்க 2001க்கு பிறகு ஏறக்குறைய 25 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்களோட அல்லது ஆட்சி அதிகாரம் அதை நெருங்கி இருந்தவர்களோட சொத்து மதிப்பெல்லாம் பாருங்க எங்க இருக்குன்னு நமக்கே தெரியும். அப்போ இது ஒட்டுமொத்தமா ஒரு ஆர்கனைஸ்டா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். மன்மோகன் சிங் சொன்னார்ல பிளண்டர்னாரு. அப்போ அதை அப்படி மொத்தமா வந்து ஒரு 100 நாளைக்குள்ள இவர் திருப்பி வச்சிருக்காரு. இப்ப பேரவை நிகழ்ச்சிகளை நீங்க பாருங்க, எல்லா அமைச்சர்களும் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. இன்னார் இனியாருலாம் இல்லை, எல்லாரும் எந்திரிச்சு பதில் சொன்னாங்க. விஜய் ரொம்ப இயல்பா அவங்களெல்லாம் பேச விடுறாரு, ஒரு லைம்லைட் கொடுக்குறாரு. ரெண்டாவது பெருசா கட்டுப்படுத்துற மாதிரியும் தெரியல. எல்லாம் ரொம்ப இயல்பா எந்திக்கிறாங்க, பேசுறாங்க. இவன் வந்து ஊழல் பத்தி பேசினப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப எமோஷனலாகி சொல்லுவார், என்னங்க இப்படிலாம் ஊழல்னு கேட்குறீங்க, நானே சாட்சி தாங்க, கேட்டிருக்கீங்க, நீங்களாம் எப்படி என்னெல்லாம் சொல்லி கேட்டீங்கன்னு. அவர் சொன்ன விதத்துல வந்து ஒரு உண்மை இருக்கும். ஏங்க என்ன நீங்க இப்படிலாம் கேட்குறீங்க, நாங்க இன்னைக்கு இதை பண்ண, அப்போ இன்றைக்கு இது நடக்கலைங்கிற போய் தானே அவர் வந்து அப்படியாப்பட்ட ஒரு குரல்ல வந்து சொல்றாரு, நானே சாட்சிங்க அப்படின்றாரு. எதிர்கட்சி வரிசையை பார்த்து சொல்றாரு, நீங்களாம் ஹைவேஸ் மினிஸ்டருக்கு தெரியாதா அப்படின்லாம். அப்போ அந்த இவ்வளவு உண்மையான ஒரு எமோஷனலான குரல் ஏன் பேரவைக்குள்ள வருது? எவ்வளவு இயல்பா நீங்க எல்லாரும் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. நம்மளாம் என்ன நினைச்சோம், இந்த குறிப்பிட்ட அமைச்சர்கள் மட்டும்தான் பேசுவாங்க, மற்றபடி மற்றவங்கலாம் இன்னைக்கு வந்து பதில் சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சோம். உறுப்பினர்கள்லையும் விருப்பப்படுறவங்க எந்திரிச்சு பதில் சொல்றாங்க, அமைச்சர்கள்லையும் விருப்பப்படுறவங்க எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அப்புறம் இந்த நிர்வாகம் புரிய புரிய சில பேர் வந்து இயக்கமா கட்சியா இருந்தப்போ நிறைய ரீல்ஸ் சமூக வலைதளங்கள்ல அவங்க ரொம்ப களமாடினாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் சமூக வலைதளங்களை விட்டு போய் அவங்க யதார்த்தத்துல நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்றாங்க. சமூக வலைதளத்துல சொல்ல வேண்டிய தகவல்களை சொல்றாங்க. ஏன்னா இன்றைக்கு ஐயா மோடியே என்ன சொல்றாரு, ரீல்ஸ்ல கவனமா இருங்க, அடி அதனால அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அப்போ நம்ம இன்னைக்கு அதுதான் நம்ம இளைய தலைமுறைக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்றேன் இந்த நேரத்துல. அப்போ இந்த எல்லாத்துலயுமே ஒரு பேலன்ஸ் வருது. ஸோ பெரியார் சொன்னது தாங்க, நீங்க வந்து வாய்ப்பை கொடுங்க, தகுதி தன்னால வரும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம அதை வந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னெல்லாம் குறை சொல்றாங்க, அவரு வந்து போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தாருங்க, அவர் வந்து பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்தாருங்க, நானே கூட அவர்கிட்ட வந்து வாங்கியிருக்கேங்க அப்படின்லாம் எழுதுறாங்க. ஏங்க ஒரு மன்ற செயல்பாடு இயக்கம் அப்படின்லாம் இருந்தவங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்து அமைச்சர்களாகி எவ்வளவு ஷார்ப்பா பதில் சொல்றாங்க, தங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை எவ்வளவு எளிதா புரிஞ்சுக்கிறாங்க, அப்புறம் எவ்வளவு நேர்த்தியா அதை உள்வாங்கி பதில் சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு அமைச்சர் ஆகிறது இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுங்கிறதுலாம் இந்த தலைமுறைக்கு ரொம்ப தூரமா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப பக்கமா வருது. இப்போ இந்த மாற்றங்கிறத நீங்க தன்னளவுல சமூகத்துல என்னவா இறங்கி இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் நம்புறாங்க, ஐயோ நம்ம கூட ஒரு எம்எல்ஏ ஆயிட முடியுங்க, நம்ம கூட ஒரு மந்திரி ஆயிட முடியுங்க, நம்மளுமே வந்து அப்படியா. அப்ப ரொம்ப பக்கத்துல ஒரு வெற்றியை அழைச்சிட்டு வராரு. அப்புறம் சாதாரணமா பார்த்த மனிதர்கள், சாதாரணமா பார்த்த நபர்கள் வந்து இன்னைக்கு பேரவைக்குள்ள சண்டமாரதம் பண்றாங்க. எங்க எதிர்கட்சி வரிசையில இருக்கிறவங்க நீங்க ஒட்டுமொத்தமா அவங்கள கூட்டினீங்கன்னா 2 பேரோட அனுபவம் 60 ஆண்டு கால ஆட்சி அதிகாரங்க. 60 ஆண்டு கால ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருந்திருக்குங்க, அவங்க இருக்கிறாங்க. 2வது ஆட்சி அதிகாரத்தோட கட்சி அரசியல் எவ்வளவு பாருங்க. இவங்க 2 வருஷம் ஆன ஒரு கட்சி எப்படி எவ்வளவு அழகா வந்து எவ்வளவு நேர்த்தியா வந்து அவங்களால களமாட முடியுது. அப்ப மாற்றங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்க்க முடியுது. இவங்க எப்படி அவங்க அனுபவத்துக்கு முன்னால நிக்க முடியும் அப்படின்னு கேட்டவங்க இந்த பேரவை கூட்டத்தொடரை பார்க்கிற பொழுது ரொம்ப வியந்து போறாங்க. இன்னொன்னு, இந்த பேரவை கூட்டத்தொடர் 24 மணி நேரமும் லைவ்ல போகுது. இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சி தலைப்புற இருக்கக்கூடிய சில கேபிள்கள்ல அவங்க கட் பண்றாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது அரசு ஒரு நேரத்துல கட் பண்ணது போக இப்ப என்ன நிலைமை இருக்குன்னா, இந்த எதிர்கட்சி சார்பா இருக்கக்கூடிய ஒரு சில கேபிள்கள்ல ஐயோ அது நடக்குது. அப்ப எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு லைவ நாங்க ஃபுல்லா விடுறாங்க, யாரு லைவ விடுறேன்னு சொல்லி, இது வந்து இந்த லகான் படம் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. ஒரு ஒரு சாதாரண டீம் ரொம்ப சாதாரணமா போய் இது ஒரு 83ல கபில் தேவ் தலைமையில வந்த ஒரு டீம், அவங்க நம்ம வேர்ல்டு கப்பை ஜெயிப்போம்னு அவங்க மனைவியரே நம்பல, அவங்களே வந்து ஷாப்பிங் போயிட்டாங்க. ஆனா திரும்பி வந்து பார்த்தா வேர்ல்டு கப்பை வின் பண்ணி இருந்தது இல்லைங்களா. அப்போ மாற்றங்கிறது இப்படிதான் வருது. இது வந்து பெரிய அளவுல ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. பேரவைக்குள்ள இருக்கு, பேரவைக்கு வெளியில வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்துக்குள்ள இருக்கு,
சட்டமன்ற உறுப்பினர்களோட செயல்பாடுகள்ல இருக்கு, மந்திரிகளோட செயல்பாடுகள்ல இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே இந்த மாற்றம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம இங்க எல்லாருமே பேசும்போது விஜய் அவர்கள் பற்றி ரொம்ப அழுத்தமாக சொல்றது இந்த லஞ்சம், ஊழல் விஷயம். ஆனா, கடந்த சில 10 ஆண்டுகளாகவே பார்த்தோம்னா, லஞ்சம் விஷயம்ன்றதோ, இல்ல ஊழல் பத்தின விஷயங்கள்ன்றதோ, இந்திய லெவல்ல பெருசா ஆ. பேசப்பட்டிருக்கு. அப்படி நம்ம பார்த்த மாற்றம்ன்றது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மாற்றம். ஊழலுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸா அவங்க வந்தாங்க. சோ ஃபார் தமிழ்நாட்டிலயும் அத பத்தி நெறைய பேர் பேசினாலும் கூட, ஒரு அரசியல் மாற்றமா அது நிகழவே இல்ல. யாரையும் மக்கள் பெருசா அதுல நம்பல. ஆனா பர்ட்டிகுலர்லி விஜய் அத சொன்னப்போ, மக்கள் ஸ்ட்ராங்கா நம்பி விஜய் பின்னாடி வந்ததுக்கான அந்த சேஞ்ச் எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அதோட ஆளுமை தான் அது ம். பெருசுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, மக்களுக்கு வந்து ஒரு பார்வை இருக்குங்க. நீங்க கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் நினைக்கிறேன் இந்த மாற்றம் வந்து 2017க்கு பிறகே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ம். அதாவது என்னைக்கு வந்து 1977ல இருந்து 87 வரை கலைஞர் ஐயா எதிர் எம்ஜிஆர் ஐயான்னு ஒரு அரசியல் இருக்கு. திரும்ப 88ல இருந்து 2016 வரை ஜெயலலிதா அம்மா எதிர் கலைஞர் ஐயான்னு ஒரு அரசியல் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரே தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆகூல்னு சொல்லுவோம்ல. அது என்னன்னா, ம். இவங்க 2 பேரும் ஒரே தேர்தலே அவங்களுக்கு 2016 தான் அவங்க 2 பேருக்குமே கடைசி தேர்தலா அமைஞ்சது. அப்ப என்னன்னா, அன்னையில இருந்தே அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கும், கட்சிக்குமான பேலன்ஸ் இருந்தது. ம். மக்களோட நுண்ணுணர்வுகள புரிஞ்சுக்கிட்டாங்க. எது கட்சிக்காரங்க ஒண்ண கொண்டு வந்தா அதுல எது முக்கியம்னு பார்த்தாங்க. நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த ஆட்சிக்கும், கட்சிக்குமான பேலன்ஸ் 2017க்கு அப்புறம் மெல்ல மெல்ல அப்படியே காணாம போயி, அந்த நிர்வாகமே ஒரு அவங்க 2 பேரும் மெயின்டெயின் பண்ண ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல, அது மிஸ் ஆகுது. ம். அப்போ ஐயா விஜய் வரும்போது அவர் ஒண்ணும் தேர்தல் பிரச்சாரத்துலலாம் லஞ்ச ஒழிப்போ, ஊழல் ஒழிப்பையோ பிரதானப்படுத்தல. அச்சா. ஆனா அந்த பெர்சனாலிட்டி மேல ஒரு நம்பிக்கை வருது. ம். இன்னொன்னு எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முதல்வர் ஆகுறேன், நல்லது பண்றேன்னு ஐயா விஜய் மட்டுமே சொல்லல. இந்த ஜெயலலிதா அம்மா, கலைஞர் ஐயா காலத்துல அதற்கு பிறகுமே பலர் சொல்லியிருக்காங்க. ஆ. ஆனா மக்கள் ஏன் விஜய தேர்ந்தெடுத்தாங்க? ம். ஏன்னா ஐயா விஜயோட பெர்சனாலிட்டி மேல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்கு திரும்ப திரும்ப ஒரு கேள்வி வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் இப்படி கூடுகிற பொழுது, அவங்க வந்து பார்க்கறதுக்காக நிற்கிற பொழுது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருந்தது. தமிழ் சமூகத்தினுடைய மனங்கள்ல ஐயா விஜய் என்னவா இறங்கி இருக்கார்? ம். ஏன்னா ஒரு ஊடகவியலாளனா கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. எங்க திருநெல்வேலியில அந்த பேரிகேட் இருக்குல்ல, அது ஒரு சின்ன இடம். அந்த பேரிகேட பெண்கள் அப்படி தாவி குதிச்சு போறத நான் பார்க்கிறேன். ம். எவ்வளவோ அரசியல் கூட்டங்களுக்கு போயிருக்கோம். இந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. நீங்க வந்து வீட்ல சொல்லிட்டு வராங்க. நான் வந்து விஜய் கூட்டத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கல்லூரி மாணவிகள், குடும்ப தலைவிகள் இப்படி பெரிய அளவுல வர்றது. அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எழுச்சி. ம். அவர பார்த்த உடனே ஒரு தலைவன பார்த்த உடனே எப்படிங்க கண்ணீர் வருது? ஆமா. ம். அது வந்து ரொம்ப இயல்பா வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்புறம் அந்த தூத்துக்குடிக்குள்ள அவரு அந்த நுழைஞ்சு அந்த கூட்டத்துக்குள்ள அது எவ்வளோ பெரிய கூட்டம். அப்போ இது எல்லாமே என்ன செய்திய சொல்லுது? அப்ப தமிழ் சமூகத்தினுடைய மனங்கள்ல நீங்க இந்த அரசியல கடந்து அவர் ஐயா விஜய்ங்கிற பெர்சனாலிட்டி ரொம்ப தீவிரமா உள்ள இறங்கி இருந்திருக்கு. ம். அப்போ அவர் அரசியலுக்கு வந்த உடனே அது ரொம்ப இயல்பா அந்த பயணம் வந்து அவருக்கு 35% வாக்குகள குடுத்து ம். அவர ஒரு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள. ஏன்னா அந்த 35% நீங்க உடைச்சு பார்த்தீங்கன்னா, வட மாவட்டங்கள்ல 47%. ம். அது தென் மாவட்டங்கள் போக போக தான் 31 இருக்கு. நீங்க அதிகபட்ச வாக்கு வாங்குனது திருவள்ளூர்ல 47%. தென்காசியில 31%. அப்ப இவ்வளவு மக்கள் வந்து அப்ப அவரு ஒண்ணு சொல்றாருல்ல, நான் வந்து வீடுகளுக்குள்ள போன பிறகு தான் நான் தேர்தலுக்கு வரேன். ஆமா. நான் என்ன நினைக்கிறேன், அவரு மக்கள் மனங்கள்ல ஏதோ ஒண்ணா இறங்கி நிக்கிறாரு. ம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்க YouTube பார்க்குற அல்லது சோசியல் மீடியால ரெகுலரா பார்க்குற மாணவர்கள், இளைஞர்கள தாண்டி குடும்ப பெண்கள், ம். எழுத படிக்க தெரியாதவர்கள், இன்னும் ஒரு நாள் கூட டச் ஃபோன பயன்படுத்தாதவங்க, இன்னும் சொல்லப்போனா ஐயா விஜயோட ஒரு படத்த கூட தியேட்டர்ல போய் பார்க்காத, அன்றாடம் விவசாயம் சார்ந்த வேலைகளுக்கோ, கட்டிடம் சார்ந்த வேலைகளுக்கோ, இன்ன பிற உடல் உழைப்புகளுக்கு போகிற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க மனசுல இவரு ஒண்ணு ம். இறங்கி நின்னாரு. ஏன்னா, இந்த தேர்தல்ல நிஜமாவே மாத்தி விட்டது அவங்க தான். ம். இந்த பலரும் சொல்றது போல இந்த ஜென்னிசெட்ங்கிற ஆமா. இந்த சிறிய கூட்டம்லாம் இல்ல. அது ரொம்ப வாக்குகளா பார்த்தா கூட ரொம்ப குறுகிய கூட்டம் தான். ஆனா இந்த பெண்கள் தான், அதுவும் வெவ்வேறு தரப்புல, வெவ்வேறு வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஐயா விஜய் மேல எப்படி இப்படி ஒரு நம்பிக்கை வந்தது? ம். அப்ப அந்த ஆளுமைக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏன்னா அந்த ஆளுமைங்கிறது வந்து நம்மோட நடை, உடை, பாவனை, நம்ம பேச்சு எல்லாம் கலந்தது தானே. அந்த இடத்துல இருந்து தான்
இப்படி ஒரு ஏன்னா அவரு ஒரு குறிப்பிட்ட இந்த விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிலாம் அவர் பிரச்சாரத்த முன்னெடுக்கல. ஆமா. அவர் ஒண்ணே ஒண்ணு கேட்டாரு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு குடுங்க. நான் உங்களுக்கு நல்லது ஆமா. பண்றேன் அப்டின்னாரு. அப்போ அந்த வாய்ப்ப ஏன் மக்கள் குடுக்கறதுன்னு ம். 35% மக்கள் ஏன் முடிவெடுக்கிறாங்க? அது என்னன்னா, பல அரசியல் கட்சிகள் இப்போ செங்கோட்டையண்ணன்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி அஇஅதிமுகல அல்லது அவருக்கு தெரிஞ்ச தலைவர்கள், அவரோட நண்பர் அவங்க பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காரு. "தம்பி நில்லுங்க, இந்த தொகுதியில நல்லாருக்கும்" அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்காரு. சில பேருக்குலாம் 2, 3 ஃபோன்லாம் பண்ணியிருக்காரு. "இந்த தொகுதி நில்லுப்பா நல்லாருக்கும்லாம்." இப்ப அவங்கலாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. "ஐயோ! அவரு 2 ஃபோன் பண்ணாருங்க, 3 ஃபோன் பண்ணாருங்க. நாங்க வந்து இப்படி மிஸ் பண்ணிட்டோம்." அப்படின்றாங்க. அப்போ என்னன்னா, இந்த அரசியல் களத்திலேயே இருக்கிறவர்களால கூட ம். கணிக்க முடியாத அளவுக்கு ஐயா விஜய் வந்து தமிழ் சமூகத்தினுடைய மனதில ஏதோ ஒரு விதத்துல இறங்கியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் சரியா கணிச்சிருந்தாரு. மத்த யாரும் கணிக்கல. எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது, இது ஒரு பெரிய மாற்றம் தான் நான் நினைக்கிறேன். அப்ப இது ம். வந்து முழுக்க முழுக்க அவரோட ஆளுமை சார்ந்த ஒரு வெளிப்பாடா தான் நான் நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒன்ற வந்து அவர் தொடர்ந்து திரைப்படங்களின் வழியா, தன்னுடைய நடை, உடை, பாவனங்களின் வழியா தமிழ் சமூகத்தோட கண்ணுக்கு தெரியாம அவரு கனெக்ட் ம். ஆயிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப சரியான நேரத்துல ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு இயக்கத்த ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப எளிய மக்கள கூட்டிட்டு வராரு. ரொம்ப சாதாரணமானவர்கள தன்னுடைய கட்சியில நிர்வாகிகளா வச்சிருக்காரு. ம். அப்படி வந்து இது வந்து ஒரு ஆனா மாயம் எப்போதுமே இப்படிதாங்க நடக்கும். ரொம்ப இந்த மாயக்காரர்கள் எல்லாருமே இப்படி ரொம்ப சாதாரணமா இருந்து அப்படி வந்து தான் ஒரு மாயத்த செய்வாங்க. அப்படி ஒரு மாயத்த தான் அவர் செய்றாரு. அதற்கு பிறகு நிர்வாகத்துக்குள்ள அவர் எதார்த்தத்தை புரிந்து கொண்டு ரொம்ப சிறப்பா ம். செயல்படுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒட்டுமொத்தமா நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது, விஜய் ஒரு விஷயத்த சமூகத்துக்குள்ள நிகழ்த்தி காட்டியிருக்காரு. மக்கள் நம்பியிருக்காங்க. ஆட்சிக்குள்ளயும் வந்துட்டாரு. இந்த வெகுஜன மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இன் பாலிடிக்ஸ். ஏன்னா, இன்னைக்கு நம்ம பேசும்பொழுது எளிய மக்கள் எல்லாரும் அதிகாரத்துக்குள்ள வருவதற்கான அதை ரொம்ப அருகாமையில கொண்டு போறதுல அவர் வந்து ஓரளவுக்கு வெற்றிய பார்த்திருக்காரு. நெறைய பேர் அமைச்சர்களா இருக்கக்கூடியவங்களே அ இதுவரைக்கும் அவங்க வந்து இவ்வளவு எளிதில் அந்த பதவி கிடைச்சிருமான்னு ம். நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா, இத நம்ப வைக்கிறது இருக்குல்ல. முதல்ல மக்கள நம்ப வைக்கிறதுன்றது அடுத்த விஷயம். ஆனால் உடனிருந்தவர்கள் நம்ப வைக்கிறதுன்னு ம். இருக்குல்ல. இந்த மேஜிக் ஏன்னா ஒரு 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 ரசிகர் இயக்கம் நடத்துறதுன்றது அ. வேற. ஏன்னா அவங்க விஜய் மேல அந்த ஃபாண்டிங்ல போயிருப்பாங்க. அது ஓகே. ஆனா அதிகாரம்னு வரும்பொழுது இவ்ளோ பேர எதிர்க்கணும். இவங்கலாம் ஜாம்பவான்கள். ம். இத தாண்டி புசியானந்த் அவர்கள் புதுச்சேரியிலருந்து இங்க வந்து நின்னு போறாரு. அருண்ராஜ்ன்னு ஒரு பதவிய ரிசைன் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. இப்படி பல பேர் வந்து அவர நம்புனாங்கல்ல. ஆமா. அ அந்த கரிஸ்மேட்டிக் டிவைன் ஏதோ ஒரு விஷயத்தலாம் கூட நீங்களும் கூட பேசியிருந்தீங்க. அது எப்படி முதல்ல சாத்தியமாச்சுன்னு இல்ல பார்க்குறீங்க? இது வந்து ஒரு நல்லூல்ன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ம். பேராசிரியர் தோப்பா ஒண்ணு சொல்லுவாரு. ஒரு விஷயம் மட்டும் ஒரு நல்லது நடந்தா அது 4, 5 விஷயம் கூடி வருதுன்னு சொல்லக்கூடாது. கூடி ம். வருதுன்னாலே 4, 5 நல்ல விஷயங்கள் சேர்ந்து நடந்தா தான் கூடி வருது. அப்ப இந்த வெற்றி வந்து ஐயா விஜய்க்கு கூடி வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா ம். இப்போ நீங்க குறிப்பிட்டது போல அவர் மன்றத்துக்கு அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு செயலாளர் இருக்காரு. அவரு ரொம்ப சிறப்பா செயல்படுகிறார். அப்புறம் ஐயா ஆதவர்ஜுனா ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்காங்க. அவங்க வெவ்வேறு இயக்கங்களோட அவங்க செயல்பட்டு அவங்களும் இந்த இயக்கத்துக்குள்ள வராங்க. நீங்க குறிப்பிட்டது போல ஐயா அருண்ராஜ் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. ஐயா செங்கோட்டையன் ஐயாவினுடைய அனுபவம் மிகப்பெரியது. அப்ப அவங்க வந்து அஇஅதிமுகலேருந்து அப்படி தூக்கி அவரு வெளியேற்றப்பட்ட பொழுது நேரா தாவேகால வந்து அவங்க லேண்ட் ஆகுறாங்க. ம். அப்ப அது அவர் ஒரு இடத்துல கூட சொன்னாரு, நம்ம வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்ட்ட சொல்லியிருக்காரு. நம்ம திமுகவுக்கு எப்படி முடியும்? நம்ம வந்து காலம் முழுக்க அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கோம். ம். அப்ப நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான். அப்ப என்னன்னா ஒவ்வொருத்தரா வந்து கூடி அந்த அணியே வந்து ஒரு வலுப்படுது. ஆனா, அத தலைமை தாங்குகிறவரோட அந்த வில்லு தான் வந்து ம். எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது. அதனால் நான் இப்போ இந்த இந்த தேர்தல் இதெல்லாம் நடைமுறைக்கு முன்னாடி அ ஐயா ஜான் ஆரோக்கியசாமியோட நான் தொடர்ந்து உரையாடியிருக்கேன். அவர் வந்து இத திரும்ப திரும்ப சொல்லுவாரு. இது வந்து ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட். ம். இது வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான இது அரசியலே அப்படி பெருசா மாறப்போது அப்படிங்கிறது. ஏன்னா, அப்ப அந்த குரல் வந்து அது ஒட்டுமொத்தமா அந்த டீமும் அத தான் நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பெருசா. ம். ஆனால் அது முழுக்க முழுக்க ஐயா விஜய் அவர்களுடைய பெர்சனாலிட்டி மேல. ஏன்னா, அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் எப்படி உருவாகுறாங்க? ம். ஜான் ஆரோக்கியசாமி ஒண்ணு சொன்னாரு. அவர் வந்து இதுவரைக்கும் அரசியல்ல இருந்து 60க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சினிமாக்குள்ள வந்து எம்.எல்.ஏ ஆயிருக்காங்க, எம்பி ஆயிருக்காங்க, மினிஸ்டர் ஆயிருக்காங்க. ஆனால்
இதுவரை 2 பேர் தான் அரசியல்ல இருந்து வந்து சிஎம் ஆயிருக்காங்க. ம். ஒன்று ஐயா என்டி ராமராவ், இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர். அப்போ அவர் அதான் சொன்னாரு, சூப்பர் ஸ்டார்ஸ் முதல்ல எப்படி உருவாகுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான். ஏன்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஐயா ஜானா ரங்கசாமியோடு கொஞ்சம் அவ்வப்போது உரையாடுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அவர் சொன்னது, இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எப்படி உருவாகுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த இடத்துல இருந்து ம். ஒரு ஒரு உச்சத்தை தொடுகிற ஒரு சிறந்த நடிகர்கள் உருவாகிறார்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவர்கள் எப்படி அரசியலுக்கு வர்றாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குன்னு நம்மளால வந்து உணர முடியும். ம். அப்ப நான் அவர் சொன்னதுதான் என்னன்னா, இந்த ஈவன் இந்த டிவைன் கரிஷ்மா அப்படிங்கிறது கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். ஒரு ம். முறை நான் ஒரு விஷயத்த வந்து நான் சொன்னப்போ அவர் சொன்னாரு, அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பேசும்போது சொன்னாரு, மணி அது டிவைன் கரிஷ்மா மணி. ம். ஏன்னா அந்த மக்கள் கூட்டங்களுக்குள்ள போகும்போது அந்த உணர்வெழுச்சி, அந்த ஒரு தலைவனை பார்த்த உடனே வரக்கூடிய அந்த கண்ணீர், இது எல்லாம் வந்து ஒரு டிவைன் கரிஷ்மா. இன்னைக்கு அந்த டிவைன் கரிஷ்மாவோட ஐயா விஜய் வந்து வராரு அப்படின்னாரு. ஏன்னா இன்றைக்கு இந்த வெற்றியை வந்து யார் வேணாலும் இது எப்படி வந்தது என்னன்னு பார்த்துடலாம். ஆனால் இப்போ வந்து நம்மளோட ஒத்த சிந்தனை உள்ளவர்களோடு தேர்தலுக்கு முன்னால உரையாடினப்போ அந்த ம். நம்பிக்கை எப்படி இருந்தது? இப்போ எனக்கு வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் நான் அந்த இளைஞர்களை பார்த்தேன். ஏன்னா நான் வந்து ஹவேரின்னு ஒரு ஊரில் போய் ஐயா மோடியினுடைய 2014 கூட்டத்தை பார்த்தேன். ம். அங்க இருந்த உணர்வெழுச்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்னால பார்க்க முடியல. ஆனா அந்த ஹவேரியை தாண்டி வடபோலத்துக்கு போக போக அப்படி இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் அந்த ஒரு உணர்வெழுச்சியை வந்து பார்க்க முடிஞ்சது. அது ம். ரிசல்ட்ல தெரிஞ்சது. அப்ப விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு போறப்ப என்னால அதே அளவுக்கான ஒரு உணர்வெழுச்சியை பார்க்க முடிஞ்சது. ம். எல்லாரும் நம்புறாங்க. ஏன்னா அவரை நம்பி வந்தவங்க, நம்ம இந்த தடவை உறுதியா வந்துடலாம்பா, அவங்கள்ட்ட எந்த சந்தேகமே இல்லை, நம்ம வந்துருவோம், நம்ம உறுதியா வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்க வராங்க. ம். அதற்கு பிறகு நடக்கிறது இந்த 4-5 விஷயங்கள் கூடி வருவது போல ஒவ்வொன்றும். இப்போ இந்த இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு இல்லாத அரசியல் அனுபவமா, அவங்களுக்கு இல்லாத நிர்வாக அனுபவமா, அப்ப எல்லாமே கடந்து வந்த பொழுது அந்த ஆளுமையினுடைய வீச்சு வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு வந்து ம். கரையை கடத்திருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த அதிமுக, திமுகன்ற 2 ஜாம்பவான்கள். அவங்க வெல்ஃபேர் பாலிடிக்ஸ்ல மக்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள பல்வேறு டைம்ல பண்றாங்க. கொள்கை ரீதியா பார்த்தோம்னா, ஒரு கொள்கையில டாப் நாட்ச்ல 2 பேருமே தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இப்படி கொள்கை ரீதியிலாக, திட்டங்களாக இந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்டா மாத்துனதுல அவங்களுடைய பங்குன்றது நம்ம வந்து அதுக்கு ஈடே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான ஒரு ஆட்சியை தான் 2 கட்சிகளும் கொடுக்குது. ஆனா மக்களுக்கு இதை தாண்டி வேற ஒண்ணு தேவைப்பட்டுருச்சா இந்த எலெக்ஷன்ல? ஏன்னா நம்ம இந்த கம்பேரிசனுக்குள்ள வரும்பொழுது விஜய் அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. ஏன்னா அவரு இதுவரைக்கும் அரசியலே இருந்ததில்ல. ஆனா இவங்க 2 பேரும் போட்டி போட்டு மக்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்காங்க. கடந்த ஆட்சியில கூட நம்ம பார்க்கும்பொழுது பல திட்டங்கள் இன்னைக்கு எக்ஸாம்பிளா இந்த கவர்மெண்ட்டும் அத கன்டின்யூ பண்றாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்ட பெருசா எடுத்துட்டு போன கட்சிகள்ட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் இந்த மக்களை டிஸ்டன்ஸ் பண்ணி, இவங்க நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்க வச்சதா நீங்க எத பார்க்குறீங்க? சார் இதுல ஒரு 4-5 விஷயங்கள் இதற்கு காரணம். ஒரு சிறு கூட்டம் வந்து முதல்வரை சுத்தி அதிகாரிகள், ம். ஒரு சில இன்டலெக்சுவல்ஸ், இவங்க எல்லாருமே முதல்வர்களை சுத்தி ஒரு விதமா அவங்க ஒரு கார்ட்டல் மாதிரி இருந்துட்டு எந்த தகவலை சொல்லணும், எந்த தகவலை சொல்லக்கூடாது ம். அப்படிங்கிற அளவில் அவங்க ஒன்று பண்ணது. 2வது கட்சிக்காரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் இடைவெளி. இடைவெளி அது ரொம்ப பெருசாயிருச்சு. இப்போ ஒருத்தர் வந்து அவர் வந்து அவங்க வீட்டில் ஒரு மினிட் புக் இருக்கு. அந்த மினிட் புக் என்னன்னா, அவங்க ஊருக்கு அண்ணா வந்தப்போ அவங்க வீட்டில் வச்சு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. ம். அதுக்கு திமுகவில் ஒரு மினிட் புக் போடுவாங்கல்ல, அந்த மினிட் புக்கில் அண்ணாதுரை கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் ம். அந்த புக்கை தூக்கிட்டு தலைமைச் செயலகத்துக்கு வராரு. ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன். அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அதை வாங்கி கூட பார்க்கலன்னு வருத்தப்பட்டாரு. நான் சொல்றேன், இதுல அண்ணா கையெழுத்து போட்டது இருக்குங்கன்றேன். பார்க்கவே இல்ல. நீங்க பார்த்திருக்கீங்களா? பொன்னாடைகள் எல்லாம் ரொம்ப இடது கையில வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம். ரொம்ப அதாவது பார்ட்டிக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குமே ஒரு பெரிய இதாயிருச்சு. இப்போ நீங்க வந்து அப்புறம் நிர்வாகத்துல வந்து நீங்க இப்போ ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா, நிர்வாகத்துல முக்கியமான பொறுப்புல இருக்க அதிகாரிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க? சிஎம்ஓல இருந்து சொல்லுங்க. சிஎம்ஓன்னு அவங்க சொல்றது வந்து ஒரு சில ம். அதிகாரிகள. அப்ப இது எல்லாமே இந்த திராவிட மாடலுக்குள்ளேயே இது இல்ல. ஏன்னா, இப்ப வெளிமாநிலங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஐஏஎஸ் நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா,
தமிழ்நாட்டு சிஎம்ஸை வந்து சுத்து போடவே முடியாது. ம். அவங்கள ஒரு அதிகாரிகள் வளையத்துக்குள்ள வைக்கவே முடியாது. இந்த இன்ஃபார்ம் ஆனா அந்த இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி அவங்க வந்து வெவ்வேறு பாயிண்டோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஆனா இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 2017க்கு அப்புறமே ஒரு சின்ன குழுக்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ம். அந்த குழுக்கள் வந்து அதிகாரத்துக்கும் அவங்க பெரிய அளவுல பலன் அடைஞ்சிட்டாங்க. ஆனா கட்சியினருக்கும் ஆட்சிக்குமான அந்த இடைவேளை அதிகமாயிருச்சு. இது இருவரும் கழகங்களோட ஆட்சியிலுமே இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ம். அப்புறம் கட்சியினருக்கு சின்ன சின்ன வேலைகள், அப்புறம் மொத்த கான்ட்ராக்ட் எல்லாம் இப்போ ஒரு 1,00,000 கான்ட்ராக்ட் இருக்குன்னு வைங்களேன். ஒரு தெருவில் இப்போ வந்து நீங்க எல்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நகராட்சியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேலை நடக்கும். ஒரு சின்ன சாக்கடை கழிவுநீர் ஓடை கட்டுற வேலையா இருக்கும். இல்ல ஒரு சின்ன வேலை நடக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு கட்சிக்காரர் துண்ட போட்டு உட்கார்ந்திருப்பாரு. ஒரு சேர ம். போட்டு. அது ஒரு அன்னைய மதிப்புலலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 25,000 ரூ. 50,000 வேலையா இருக்கும். ஆனா அந்த கட்சிக்காரங்க வந்து ஓன் பண்ணுவாங்க. ம். நான் என்ன கேட்கிறேன், இருவரும் கழகங்கள்ல இலக்கியம் பேசக்கூடியவர்கள், தோள்ல துண்டு போட்டவங்க, ஜிப்பா போட்டவங்க, நல்ல கவிதை நடையில பேசக்கூடியவங்க, இவங்க யாராவது சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்காங்களா? இவங்க எல்லாம் கலை இலக்கிய அணின்னு ஒண்ண வச்சு, அதுல கொண்டு அவங்களுக்கு பதவிய போட்டுறாங்க. ம். சரி, இருவரும் கழகங்களும் எவ்வளவு கம்பன் விழாக்கள நடத்தியிருக்காங்க? எவ்வளவு திருவள்ளுவர் விழாக்கள நடத்தியிருக்காங்க? எவ்வளவு சங்கத்தமிழ் பேசியிருக்காங்க? கடந்த 20, 25 ஆண்டுகள்ல நீங்க இந்த மாரி எதையாவது நீங்க கேள்விப்பட்டது உண்டா? குறைஞ்சிருச்சு. எவ்வளவு நீங்க ஒரு அமைச்சர நம்ம பார்த்தோம்னா, அவரு இலக்கியமா பேசுவாரு. இன்னொரு அமைச்சர் பார்த்தா நிர்வாகமா பேசுவாரு. எப்படி எல்லாருமே ஒரே மாதிரி வார்த்து விட்டது போல ம். ஆயிருச்சு. அப்புறம் நீங்க வந்து தேர்தலுக்கு நீங்க வந்து ஒரு வேட்பாளர் வேட்புமனு வே நீங்க நேர்காணல் பண்றீங்க. நீங்க 2 கட்சியிலயும் முதல் கேள்வி என்ன கேட்டாங்கன்னு கேளுங்க. எவ்வளவு செலவழிப்பீங்க? ம். இது எல்லாமே ஏன்னா மக்களுக்கு நமக்கு இப்ப அறிவார்ந்த சமூகத்துக்கு திராவிடம் பத்தி ரொம்ப உயர்வான ஒரு பார்வை இருக்கு. தமிழ் அறிவார்ந்த சமூகத்துக்கு ரொம்ப நீங்களும் நாமளுமே அதெல்லாம் பயங்கரமா பேசியிருக்கோம். ஆனா மக்கள் அதை என்னவா உணர்றாங்க? ம். சரி இப்போ ஒரு காலகட்டத்துல வந்து சார் தமிழ்நாட்டினுடைய ஒரு கிராமத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கிராமத்துக்குள்ள மின்சாரம் வந்தது. திரும்ப ஒரு வானொலி பெட்டிய கொண்டு போய் பஞ்சாயத்து வானொலி பெட்டி அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் எல்லா வீடுகள்லயும் அது வர ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு பஞ்சாயத்து டிவின்னு ஒண்ணு வச்சாங்க. அப்புறம் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் டிவி வர ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு காலகட்டத்துல நாம வீடு கட்டுகிற போதே, அவங்க கிட்ட காசு இருக்கு இல்ல. ஆனா காருக்குன்னு ஒரு இடத்த விட்டு தான் தமிழ் சமூகம் ஒரு வீடு கட்டுச்சு. ஆமா. கார் பார்க்கிங்கோட தான் ஒரு வீடு கட்டுவாங்க. அப்ப என்னன்னா ஒரு நாள் நம்ம இத வாங்கிரலாம். வாங்கிட முடியும். சார் நீங்க புறநகர்களோட லேஅவுட்டுகள் எல்லாம் பாருங்க. இன்னைக்கு ஒரு 2 கார் போற மாரி இருக்கா? ம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? மக்கள் ரொம்ப ஆம்பிஷியஸ். காலையில 4 மணிக்கு நீங்க சென்னையில பொங்கலும் வடையும் சாப்பிட முடியும். இல்லையா? இரவு 12 மணிக்கு பிரியாணி சுட சுட சாப்பிட முடியும். அப்போ இந்த நகரம் இயங்கிக்கிட்டே இருக்கு. தமிழ் சமூகம் இயங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க வட இந்தியாவுக்குலாம் போனீங்கன்னா, காலையில ஒரு 7 மணியிலிருந்து இரவு 7 மணிக்குள்ள அந்த நகரங்களே வந்து தூங்க போயிடும். ஆமா. இவ்வளவு நேரம் மதியானம் வேற ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனா தமிழ் சமூகம் இயங்கிக்கிட்டே இருக்கு. மக்கள் படிக்க வைக்கணும். பிள்ளைங்கள அடுத்த கட்டத்துக்கு அனுப்பணும். ஒரு நல்ல வீடு கட்டணும். ரொம்ப அப்ப இப்படியெல்லாம் இயங்குகிற பொழுது, இவர்கள் மிகவும் நேசித்த இந்த இயக்கங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள விட்டு தூரமாயிக்கிட்டே வராங்க. ம். ரொம்ப தூரமாயிட்டே வராங்க. சார் ஒரு பஞ்சாயத்துக்குள்ள கொண்டு ஒரு டாஸ்மாக் கடை வைக்கலாமா? ஒரு பஞ்சாயத்துங்கிறது ஒரு சின்ன அமைப்பு இல்லையா? ம். அப்ப அது வந்து எவ்வளவு இது வந்து ரொம்ப இயல்பு. நீங்க ஒரு பெருநகரங்கள்ல வைக்கிறீங்க. ஒரு நகராட்சி வரைக்கும் கூட ரைட். ஒரு பேரூராட்சி கூட ரைட். சார் ஒரு பஞ்சாயத்துக்குள்ள போய் வச்சா, அது அந்த ஊரோட பொருளாதாரத்தை எவ்வளவு பாரதூரமா பாதிக்கும்? அப்ப என்னன்னா, கட்சிக்கும், மக்களுக்கும், ஆட்சிக்குமான இந்த இடைவேளை வந்து வெவ்வேறு ஆட்களால வந்து தூரம் தூரமா போன இடத்துல, அந்த இடத்துல தான் ஒரு ம். புதிய சக்தியா வந்து ஐயா விஜய் வர்றார். அப்ப இது வந்து தன்னெழுச்சியா வந்து அவர் சொன்னது, சொல்லாதது எல்லாத்தையும் சேர்த்து மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட போட்டாங்க. வாக்களிச்சுட்டாங்க. நிச்சயமா நான் சொல்றேன், தலைவர்களுக்கு எங்க தப்பு பண்ணோங்கிறது நல்லா தெரியும். ம். இந்த இடம்லாம் மிஸ் ஆயிருச்சு. ஏன்னா அவங்க வந்து இது ஒரு கேம் நம்ம ஈஸியா ஏன்னா தலைவர்கள் நம்மள விட ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அவங்களால ரொம்ப ஈஸியா அத கிரகிக்க முடியும். அப்ப அவங்களுக்கு தெரியும். நம்ம எங்க இதுல வந்து மாறி போனோம். எந்த இடத்துல நம்ம தப்பா போனோங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா என்னன்னா, இத தேர்தலுக்கு முன்னால சரி பண்ணணுங்கிற ஒரு மாதிரியான பார்வை வந்து 2 தரப்புலயுமே இல்ல. அது தேவைன்னு அவங்க நினைக்கல. அது நமக்குள்ள உள்ள ஒரு ஆட்டம்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ம். அதாவது திமுக, அதிமுகன்ற அந்த அரசியல் வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமா மாறிருச்சு. ம். அதற்கு முன்னாலே இருந்தது. ஆனா அதற்கு முன்னால அந்த பிரதானமான இடத்துல இருந்த தலைவர்கள் வந்து ரொம்ப
சென்ஸா இதை தாண்டி போகக்கூடாது, இதுக்கு மேல இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதற்கு அப்புறம் வந்தவங்க வந்து அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையை மிஸ் பண்ணதுனால தான் இந்த இடம் வந்து நடந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா நீங்க 60 ஆண்டு காலம் ஆட்சி 50 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் எங்க 67ல வந்ததுங்க. 2017ல தான் எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா, கலைஞர் ஐயாங்கிற இந்த இவங்களோட காலம் வந்து முடியுது. அதற்கு பிறகு ஒரு புதிய தலைமுறை கிட்ட வருது. 9 வருஷத்துல வந்து ஆட்சி மாற்றம் வந்துருச்சே. இது 50 ஆண்டு காலம் வந்து இந்த ஜோதி வந்து மாறி மாறி போயிருக்கு. தொடர் ஓட்ட மாதிரி இவங்க கையிலேருந்து அவங்களுக்கு போகும், அவங்க கிட்டேருந்து இவங்களுக்கு வரும். இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்க. எங்க இந்திரா காந்தி அம்மா, ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய், ஐயா மோடி மாதிரி பெரிய தேசிய தலைவர்களையே மக்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள விடலைங்க. இவங்கள தான் நம்பினாங்க இல்லையா? எவ்வளோ மரியாதை. ஒரு சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு தலைவர் வராரு, ஒரு வார்டு கவுன்சிலர் வராரு, இல்லை ஒரு முன்னாள் மந்திரி வராரு, ஒரு எம்எல்ஏ வராருன்னா அண்ணா வணக்கண்ணே வணக்கங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? ஒரு செலிபிரிட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை வந்து தமிழ் சமூகம் அரசியல் தலைவர்களுக்கு கொடுத்ததுங்க. ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க, ரொம்ப நெருக்கமா இருந்தாங்கங்க. நீங்க வந்து ஒரு சாதாரண வட்டச் செயலாளர் இருந்தா கூட அண்ணன் வணக்கண்ணே, ஒரு டீ குடிச்சா கூட இருக்கட்டும் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு செலிபிரிட்டியை கொண்டாடுற மாதிரி அரசியல் தலைவர்களை தமிழ் சமூகம் கொண்டாடிச்சு. நம்ம அவ்வளவு கதைகள் பேசுவோம் எல்லாரையும் பத்தி, இவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்க. இன்றைக்கு அந்த கதைகள் இல்ல. அவங்க வண்டி நம்பர் என்னன்னு தெரியும். ஏங்க இவரு அங்க இருந்தாரு, அண்ணன் அங்க பார்த்தோன்னே அப்படி பரஸ்பரம் எதிர்கட்சியா இருந்தா கூட மதிப்பாங்க. நீங்க கடந்த ஒரு 20, 25 அல்லது கடந்த 50 ஆண்டுகள்ல 60 ஆண்டுகள்ல தமிழ் சமூகத்துல அரசியல் தலைவர்களை அவங்க ஒரு சிறிய பொறுப்புகள்ல இருந்தாலும் பெரிய பொறுப்புகள்ல இருந்தாலும் எவ்வளவு மதிச்சிருக்காங்க. வீட்டு விசேஷத்துல கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைப்பாங்க. அது நல்லதோ கெட்டதோ அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. கோவில் விழாக்கள்லங்க இந்த சாதிய கட்டுமானம் கடுமையா இருக்குன்னு சொல்லப்படுகிற இந்திய சமூகத்துல கோயில் விழாக்கள்ல பிரதானமான ஒரு இடத்த கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு மரியாதை எவ்வளவோ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எதிராக பெருசா ஒன்றும் ஒரு பெரிய புரட்சி மாதிரியோ எழுச்சி மாதிரியோ எதுவுமே தெரியல. அப்ப மக்கள் அவங்கள பத்தி மனசுல வச்சிருந்ததை மனசுலயே வச்சிருக்காங்க. அது ஒரு மரியாதை நிமித்தமா இருந்த ஒரு விஷயம். அப்ப அது ஒரு இடத்துல அப்படி வெடிச்சு பீறிட்டு வர்ற போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இந்த அரசியல்ல பேசப்பட்டது வாரிசு அரசியல் அப்படின்றது. வாரிசு அரசியல்ன்றது திமுக அதிமுகல மேல்மட்டத்துல மட்டும் இல்ல, அது கீழே வரைக்கும் போயிருச்சு. இப்ப ஒரு எம்எல்ஏ நாளைக்கு அவர் போட்டியிடலன்னா அவர் பையன் தான் போட்டிடுவார், இல்ல பொண்ணு தான் போட்டிடுவாங்க. இப்படி வாரிசு அரசியலை இந்த எலெக்ஷன் எப்படி உடைச்சிச்சுன்னு பாக்குறீங்க? இல்ல, இந்த வாரிசு அரசியல்ங்கிறது எனக்கு திராவிட இயக்கங்கள்ல இருக்கான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நான் ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். 67ல இருந்து நீங்க வாங்க 2026 வரை ஒரு 60 வருஷம் நீங்க ஒரு 3000 எம்எல்ஏ வந்திருப்பாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 500 600 மந்திரியாவது வந்திருப்பாங்க. ஒரு 2000 3000 மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. ஒன்றிய பெருந்தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இப்படி நீங்க ஒரு 10,000 பேர் நல்ல பதவிகளுக்கு வந்தவங்கன்னு நீங்க சொல்லலாம். இந்த 10,000 பேர்ல நீங்க உங்க மாவட்டத்தை வேணாலும் எடுத்துக்கங்க, என் மாவட்டத்தை வேணாலும் எடுத்துக்கலாம், தமிழ்நாடு முழுக்க எழுதுங்க. வாரிசை வந்தது ஒரு 20-25 பேரோட பிள்ளைங்க தான் அவங்க இருந்த பொறுப்புக்கு வந்தாங்க. வெறும் ஒரு 20-20. நான் கேட்குறேன், எத்தனை எம்எல்ஏவோட பிள்ளைங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க சொல்லுங்களேன்? எத்தனை எம்எல்ஏ? இவங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தாருப்பா, இவர் எம்எல்ஏவா இருக்காருப்பா, ரொம்ப ரொம்ப குறைவுங்க. எத்தனை எம்பியோட பிள்ளைங்க எம்பி ஆயிட்டாங்க? எத்தனை ஒன்றிய பெருந்தலைவரோட பிள்ளைங்க ஒன்றிய பெருந்தலைவர் ஆனாங்க? ரொம்ப குறைவுங்க. ஒரு 20-25 குடும்பங்கள்ல இருந்து தான் அவங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தாருங்க, பையனும் எம்எல்ஏவா இருக்காரு. அவங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்தாரு, பையன் எம்பியா இருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு கண்டினியூட்டி கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அதான் ஒரு இயக்கத்தை வந்து இணைக்கும். அப்போ எனக்கு திராவிட இயக்கங்கள்ல வாரிசு அரசியல் இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது சமீபத்துல அதிகமாக அது ஒரு நரேட்டிவா பேசப்பட்டது. ஆனா நீங்க ஃபேக்டா சொல்லுங்க. எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க. இவர் எம்எல்ஏ வந்தாருங்க, எம்எல்ஏ விடுங்க, இவர் மாவட்ட செயலாளர் இருந்தாருங்க, இவர் பையன் மாவட்ட செயலாளர் இருந்தாருங்க, இவர் எம்பியா இருந்தாருங்க, இவர் பையன் எம்பியா இருந்தாருங்க, இவர் அமைச்சரா இருந்தாருங்க, இவர் பையனும் அமைச்சர், யாராவது சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அரிதுங்க. ஒரு சில அமைச்சர்களால கூட அவங்க பிள்ளைங்களை எம்எல்ஏவா தான் ஆக்க முடிஞ்சது. ஒரு சில பேர், ரொம்ப அரிதா ஒரு சில பேர் குடும்பங்கள்ல தான் அப்பாவும் மந்திரி பையனும் மந்திரி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அரிதான குடும்பங்கள். ஆனா இந்த திராவிட இயக்கங்களுடைய பெருமையே
புதிய சக்திகளை கொண்டு வர்றது, ரொட்டேட் பண்றது, அதிகாரங்களை மாத்தி மாத்தி விடுறது தான். ஆனா இப்படி ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ்க்குள்ள போய் அவங்க வந்து இதை அவங்க உடைச்சிருக்கணும்ல. ஆனா, அந்த கடந்த 5 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, அது நமக்கு கொஞ்சம் ஓப்பனா தென்படவும் ஆரம்பிச்சது தான். நீங்க இப்ப நீங்க சாதாரணமா யோசிக்கும் பொழுது, இப்ப மு.க. ஸ்டாலின் இருக்காருன்னா, உதயநிதியோட எலிவேஷன் மக்களுக்கு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்த தான் சார் செய்யும். அந்த எலிவேஷன் துரைமுருகன், கதிரானந்த் கன்டினியூஸா சான்சஸ் குடுக்குறாங்க. அவர் பையனுக்கு சீட்டு தர்றாங்க. அவர் நிக்கலன்னு சொன்ன உடனே, இல்ல அத எதிர்க்கிறதே அவ அப்பாவா இருக்காரு. வினோத்துக்கு சீட்டு குடுத்து அத அவங்க அப்பாவே எதிர்க்கிறாரு. ஏவா வேலுக்கு பிறகு மகன் கதிரவனுக்கு வந்து அங்க ஒரு பெரிய கம்பனுக்கு பெரிய ஒரு பில்டப் உருவாக்கப்படுது. பொன்முடி விஷயத்துல கௌதம் சிகாமணிக்கு உருவாக்கப்படுது. அதே மாதிரி நேரு, அருண் நேரு. ஸோ இப்படி திமுகல மேல்மட்டத்துல இல்ல முடிவெடுக்கக்கூடிய தகவலா இருக்கக்கூடியவங்களுடைய வாரிசுகள் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ கன்வின்ஸா பண்ணிட்டு இருக்கும்பொழுது, இது ஒரு 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 நரேட்டிவ்க்கு ஸ்ட்ராங்கா நீங்க ஒரு ரொம்ப வலுவ சேர்க்கும் சார் தானே. ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. அவங்க அரசியல் வாரிசுகளா வந்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே இல்ல சார். ம். நான் எப்பவுமே சொல்லுவேன், அரசியல்வாதிகள் வேறு, அரசியல்வாதிகளோட உறவினர்கள் வேறு. ம். சார் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு வார்த்தை நீங்க சரியா பயன்படுத்துனீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. ம். நாம் திரும்பவும் ஃபேக்சுவலா நீங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப குறைவா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க சுத்தி இருந்து பெரிய அளவுல ம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கட்சிக்காரங்க மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருச்சு. எதுவானாலும் போய் மச்சான பாரு, ஆ. தம்பிய பாரு, என் பையனை பாருங்க. அவங்க அரசியல்வாதியா வந்து அரசியல் பொறுப்புகளுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. ம். நீங்க நேரடியா போய் ஒரு தேர்தலில் நிக்கிறீங்க, ஜெயிச்சு வரீங்க. ஆனா நீங்க ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சரா இருக்கும்போது தான் பிரச்சனை வருது. ம். தமிழ்நாட்டுல திராவிட அரசியல்ல வாரிசுகள் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாங்க. ம். அரசியல் வாரிசுகளா இல்ல. ஓகே. நம்ம தேர்தலில் நிக்கணும், நம்மளும் நம்ம அப்பா அங்க நிக்கிறாரா, நம்மளும் ஒரு உள்ளாட்சியில நிக்கணும், மக்களை சந்திக்கணும், ஓட்டு கேட்கணும். ஆனா அப்படி இல்லாம அப்பா ஆபீஸ் இங்க இருக்கா, அதுக்கு பக்கத்திலேயே நம்ம வந்து உட்கார்ந்துக்கிறது. எதுனாலும் நீங்க அவரை பார்த்துருங்க, இவரை பார்த்துருங்க. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது தான் கட்சிக்காரங்க வந்து அதிருப்தியாகிறார். ஏன்னா கட்சிக்காரர் ஒருவருக்கு, அது யாரா இருக்கட்டும், முன்னேற்ற கழகங்கள்ல பொறுப்புல இருக்கிற, இப்ப நீங்க வந்து ஒரு நாள் மாவட்ட செயலாளரா இருப்பீங்க, நான் சாதாரணமா இருக்கேன், நான் ஒரு ஒன்றியத்துல நான் உங்களை அண்ணன்னு சொல்லுவேன். ம். மறுநாள் நான் வந்து மாவட்ட செயலாளர் ஆயிட்டேன், நீங்க வந்து இல்லைன்னா நீங்க என்ன அண்ணன்னு சொல்லுவீங்க. இப்படி ஒரு நல்ல அரசியல் பண்பாடு இருந்தது. அப்ப இந்த வாரிசுகள் என்ன பண்ணிட்டாங்களா, அவங்க வெறும் இன்ஃப்ளூயன்சரா மட்டும் இருக்காங்க. கான்ட்ராக்டுகளை முடிவு பண்றாங்களா, பணங்களை கையாளுறாங்க. ஆனா கள அரசியலுக்கு நேரடியா வரமாட்டேங்கிறாங்க. ம். கள அரசியலுக்கு நேரடியா வந்தது மிக குறைவானவர்கள். அதை அவங்க எண்ணிக்கை அடிப்படையிலே உடைச்சிருக்கலாம். ஆ. ஆனா உடைக்க முடியாம போனதுக்கு என்ன காரணம்னா, இந்த மறைமுகமா அவங்க இருந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தது. இன்னொன்னு, ஒருத்தர் தேர்தல் அரசியலுக்கு வராருல, அவரோட ஆட்டிடியூட் வேறவா இருக்கும். ம். நீங்க ஒரு தடவை மக்களை பார்த்து ஒரு தேர்தல்ல கைகுப்பி ஓட்டு கேட்டுட்டீங்கன்னு வைங்க, உங்களோட ஆட்டிடியூடே மாறிடும். ம். ஆனா கேட்காம ஒரு அதிகாரத்தோட நிழல்ல நீங்க ஒதுங்குனீங்கன்னு வைங்க, உங்க ஆட்டிடியூட் டோட்டலா வேறவா இருக்கும். நீங்க கட்சிக்காரரை பார்க்குற விதம், ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களை வந்து ஒரு கிளைக்கழக செயலாளர் வந்து பார்க்க வராருன்னா, ஐயோ அந்த பூத்துல நமக்கு இவ்வளவு ஓட்டு இருக்க, இவன் நமக்கு அன்னைக்கு தேர்தலில் இது பண்ணான, எல்லாமே ஒரு அரசியல்வாதி மண்டையில ஓடும். ம். ஆனா அரசியல்வாதியை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, இவங்க மனசுல அது ஓடாது. ஓடாது. சரி, இது திரும்பவும் சொல்றேன், இந்த இருவரும் கழகங்களை டிஸ்டர்ப் பண்ணதே இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். ம். அவங்க வந்து அதிகாரிகளா இருந்தாங்க, ஊடகங்கள்ல இருக்கிறவங்களா இருந்தாங்க, அவங்களோட நண்பர்களா இருந்தாங்க, உறவினர்களா இருந்தாங்க. இவங்க எல்லாரும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அந்த திராவிட அரசியலினுடைய தன்மையே வந்து மாறி மாறி போயிருச்சு. நீங்க 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் ஏன் 100 கான்ட்ராக்ட ஒன்னா சேர்க்கறீங்க? ம். அதை 100 பேருக்கு கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? அதுல என்ன சிக்கல் இருக்கு? நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த வேலை நடக்கும்போது பக்கத்துல நின்றுகிட்டு, நல்லா கேட்டுப்பா, இதெல்லாம் சரியா பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி அந்த அந்த வேலை வந்து இந்த இயக்கம் பண்ணுதுங்கிறத களத்துல காட்டிட்டு இருந்திருப்பாங்களே. சரி, எப்படி சார், எனக்கு புரியல. எங்கேயோ இருக்கக்கூடிய ராமநாதபுரத்துக்கு வேற ஏதோ மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்து கட்டுறாரு. எங்கேயோ இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்துல ஏதோ வேற ஏதோ ஒரு மாவட்டத்துல இருந்து வந்து கான்ட்ராக்ட் இருக்காங்க. அப்ப இந்த சென்ட்ரலைஸ்டு திங்ஸ், நீங்க எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணீங்க. திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணுச்சு. டீசென்ட்ரலைஸ் பண்ணதுனாலதான் அவங்க இவ்வளவு வருஷம் நின்னாங்க. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடணும்ல. நீங்க அருகு போல் வேரோட தவறிட்டீங்கல்ல. அப்ப அந்த இடத்துல தான் இந்த சென்ட்ரலைசேஷன் வந்த உடனே எல்லாமே வந்து அந்த நேரத்துல ஒரு பெரிய புயல் மாதிரி ஐயா விஜய் வருகிற பொழுது நீங்க அருகு போல வேரோடி நின்று இருந்தீங்கன்னா ஆள் போல தலைத்து இருந்திருப்பீங்க. ஆனா அது ஒரே ஆணி வேறா இருந்தது. ஒரு பெருங்காற்று வந்தப்போ அந்த மரத்தை ரொம்ப எளிதா வந்து
அது தகர்த்தெறிகிறதுக்கு வாய்ப்பாயிருச்சு. இது ம். பழைய உதாரணம் தான். பெருமழையில வந்து பெருமளங்கர் விழுந்துரும், நாணல்கள் தப்பிரும்ல. அதுபோல தான் இது நடந்தது தவிர, உங்கள் கேள்வி ரொம்ப சென்ஸான கேள்வி. ஏன்னா, திராவிட இயக்கங்கள் வாரிசுகளை விட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ அதிகமா உருவாக்குச்சு. ம். அதுதான் இவங்களுக்கு ரொம்ப பின்னடைவ. ஏன்னா கட்சிக்காரங்க கிட்ட முதல்ல அதிருப்தி வரணும்ல. அப்புறம் தானே அது பொதுமக்கள்கிட்ட அந்த அதிருப்தி ஆமா. போகும். அப்படிதான் அது நடந்துன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா நிறைய இடங்கள்ல பேசும் பொழுதே கூட கட்சிக்காரர்கள் வந்து, "இதெல்லாம் பண்ணி தர முடியாதுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல." அப்படின்னு அ ஒதுக்குன காலம் வர ஆரம்பிச்சுருச்சு. ஏங்க கட்சிக்காரன் ரொம்ப உரிமையா கேட்பாங்க. ஆ. ஏங்க இன்னமும் மேட்டூர் அணையில ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு சாப்பிட போன ஐயா எம்ஜிஆரை அங்க சேலம் மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளர் கண்ணன் நினைக்கிறேன். அவர் தலைவரை பதில் சொல்லிட்டு போங்க தலைவரே அப்படின்னு சொன்ன காலம்லாம் இருக்கு. தலைவரே நீங்க இன்னொன்னு திராவிட இயக்கங்கள்ல ஒண்ணு உண்டுங்க. என்ட்ட கேட்காம அவரு மந்திரியாவே இருப்பாரு. ஏன் ஒன்றியத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா வரக்கூடாது ம். அவ்வளவுதான். ஏன் நகரத்துக்குள்ள நீ என்ன கேட்காம கூட்டம் போடக்கூடாது. இந்த இந்த பொலிட்டிக்கல் புரோட்டோகால் எல்லாமே இருந்தது இல்லைங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் புரோட்டோகால் மாரி. இப்போ ஒருவர் மந்திரியா இருப்பாரு. ஆனா மாவட்ட செயலாளர் இருக்க மாட்டார். ம். கட்சி விளம்பரத்துல யார் பேர் முதல்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் பேர் தான் வரும். மந்திரி பேர்லாம் பின்னாடி போயிடும். அப்ப இதை எல்லாம் படிப்படியா அந்த ஒரு பொலிட்டிக்கல். ஏன்னா பேரறிஞர் அண்ணா உருவாக்கி கொடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்க்கிடெக்சர். அவர் ஒரு ம். பொலிட்டிக்கல் ஆர்க்கிடெக்ட். அவர் ஒரு டிராஃப்ட் கொடுக்காரு. எப்பா இது இப்படிதான் இருக்கணும்பா. மாவட்ட செயலாளர் இஸ் ஈக்குவல் டு கலெக்டர் எஸ்பிக்கு இணையான ம். அதிகாரம் உள்ளவர்ப்பா. அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி 2 அதுதான் தொகுதிக்கு ஒரு ஆ மாவட்ட செயலாளர் ஆக்கி அந்த வந்துட்டாங்க. அந்த திராவிடத்தினுடைய திராவிடம் ஒரு ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி நின்னுது. அந்த இயக்கத்துல ஒரு கிளைக்கழக செயலாளர் தன்னை அதிகாரம் மிக்கவரா நினைப்பாங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் ஏன் ஒன்றியங்க? அவன் மாவட்ட செயலாளர் தான் இருந்துட்டு போட்டுங்க. மந்திரியா இருந்தா இருக்கட்டுங்க. ஏன் ஒன்றியத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுங்க அப்படின்னுவாரு. அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்னு கான்ஸ்டிடியூஷன் பேசுதுல்ல. ம். அத திராவிட இயக்கங்கள் நிஜமாவே பண்ணி வச்சிருந்தது. ஆமா. அவன் நகரத்துக்குள்ள நீ போகாத. ஏன் நீ அவன் நகரத்துல போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிற? ஏங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட வரக்கூடாதுன்னு வாங்குங்க. ஏன் நகரத்துக்குள்ள நீங்க ஏங்க வரீங்க? அப்படின்லாம் கேட்பாங்க. ம். அப்போ அது அந்த பஞ்சாயத்து தலைமை வரைக்கும் போகும். அப்ப என்னன்னா இந்த சென்ட்ரலைஸ்டு பவரும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸும் தான் இந்த நீங்க ஃபேக்ட்டா செக் பண்ணி பாருங்களேன். அவங்களுக்கு எதுவுமே பாதகமா இருக்காது. ஆமா. ஃபேக்சுவலா எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கும். இப்போ கூட அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையும் பாருங்க. ஃபேக்சுவலா அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. பட் எது தப்பா போச்சு? ம். இன்ஃப்ளூயன்சஸ். அத தடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற மாரி இருந்திருக்க வாய்ப்பு. தாவேக்கா இதுல எந்த விஷயத்த கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் முதல்ல விஜய் சொன்னாரே. ம். ஒரே ஒரு தலைமை தான். அது ரொம்ப முக்கியமான உரை இல்லையா? அந்த உரை ரொம்ப ரொம்ப முக்கியமான உரை. சொன்னார்ல. அந்த அரசியல் அப்படி உள்வாங்கி அப்படி ஒண்ணு சொன்னாரு. இங்க ஒரே ஒரு பவர் சென்டர் தான். அது அவர்தான். வேற யாரும் கிடையாது. அப்போ அவர் எந்த அளவுக்கு இந்த இத புரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த இடத்துல தான் அவர் பெருசா ஸ்கோர் பண்ணி போறாரு. ம். இங்க ஒரே ஒரு பவர் சென்டர் தான். அது என்ன தவிர வேற யாரும் கிடையாது. யாரோட இதுக்கும் நீங்க ஈல்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொன்ன அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ரொம்ப முக்கியமான இடமும் கூட அத அவங்க கன்டின்யூ பண்ணணும். அப்பதான் ஆமா. இந்த அ கழகங்களுடைய தோல்வியிலிருந்து விஜய் கத்துக்க வேண்டிய விஷயங்கள நம்ம இவ்வளவு நேரம் நிறையவே இல்ல பேசியிருக்கோம். வெரி டீப். ஹி இஸ் வெரி ம். டீப். ரொம்ப ரொம்ப குறைவான சொற்களுக்கும், பெரிய செயல்களுக்கும் அவர் சொந்தக்காரர். ஹி இஸ் வெரி டீப். எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்சர்வ் பண்ணக்கூடியவர். நிச்சயமா அத தொடருவாருன்னு நான் உறுதியா நம்புறேன். தொடரட்டும். நம்ம நாட்டுக்கும் அந்த மாரியான மாற்றங்கள் அவசியம். அந்த மாற்றத்தை கொடுப்பார்ன்னு நம்ம நம்பலாம். இன்னொரு எபிசோட்ல பேசுவோம். ரொம்ப நன்றி.